ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு வெங்காய பப்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காவும் பாசிப்பருப்பும் வச்சு செய்யற இந்த டிஷ் அவ்வளோ ஃபேமஸ். அதுக்கு ஒரு குக்கர்ல 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுக்கணும், ஆனா நிறம் மாறக்கூடாது. குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அது கூட ஒரு 150 கிராம் கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். ஒரு 7-8 கத்திரிக்காய் இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குனா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பருப்பையும் அதுல சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இப்ப அதை ஒரு 4ல இருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. குக்கர் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு ஒரு மேஷரோ இல்லைன்னா பருப்பு கடையிறதோ வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம 4-5 விசில் விட்டுருக்கிறதுனால எல்லாமே நல்லா வெந்திருக்கும். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு இப்ப நம்ம ஏற்கனவே கடைஞ்சு வச்சிருக்க பருப்பை அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை ஃபைனல் டச்சா தூவி சர்வ் பண்ணீங்கன்னா காரசாரமான வெங்காய பப்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.